அதாவது படித்து முடித்த உடனே நமக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் படிக்கவே நம்ம வந்து பார்ட் டைமாக வந்து ஜாப் போகலாம். இந்த டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும், பார்ட் டைமாக வேலை கிடைக்கும். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது நம்ம ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி, டிகிரி படித்தாலும் சரி, நமக்கு டைப்ரைட்டிங் முடித்தா நல்லா வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண போகிறதில்ல. குறைஞ்ச செலவில் பெற டைப்ரைட்டிங் பயிற்சி வந்து நமக்கு வேலை வாய்ப்பிற்கு வந்து ஒரு அடித்தளம். அதே மாதிரி படித்து கொண்டே பகுதி நேர வேலை வாய்ப்பு வந்து பெற டைப்ரைட்டிங் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரை வந்து ஈஸியாக எளிதாக இயக்கிறதுக்கு, வேகமாக இயக்குவதற்கு வந்து டைப்ரைட்டிங் முடித்தவங்க கண்டிப்பாக வேகமாக இயக்குவாங்க. அதுதான் உண்மை. அதனால் கண்டிப்பாக வந்து உடனே சேர்ந்து வெற்றி பெறு. அதாவது இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். டைப்ரைட்டிங் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். இல்லைங்கம்மா, டைப்ரைட்டிங் கிளாஸ் போனதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ரைட்டிங் முடித்தாதான் கம்ப்யூட்டரை வந்து வேகமாக ஆப்ரேட் பண்ண முடியும், சீக்கிரமாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் ஒரு விரலை வச்சுட்டு அங்கங்கே கீபோர்டு லெஃப்ட் சைடு கீஸுக்கெல்லாம் ரைட் கீ யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி ரைட் சைடில் அடிக்கிற கீ எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரே விரல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, கால அவகாசம் ரொம்ப நீடிக்கும். ஸோ நான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ்னால் 2.5 months வச்சுருக்கேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 மாதம் 3.5 மாதமெல்லாம் இழுக்கு. ஒரு லெட்டர் கொடுத்தா டைப்ரைட்டிங் முடித்த பொண்ணு கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி 10 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க, சீக்கிரம் முடிப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுக்குற ஜூனியர் வரைக்கும் கொடுத்தோம்னா நம்ம டைப்ரைட்டிங் முடித்த பொண்ணுங்க 7 நிமிஷத்தில் கம்ப்யூட்டரில் அடிச்சிருவாங்க. அதனால் அவங்கள உட்கார வச்சு, டைப்ரைட்டிங் முடித்தவங்கள உட்கார வச்சு சொல்லி அந்த டைப்ரைட்டிங் முடிக்காதவங்களோட மனசையும் நான் மாற்றுவேன். ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. சின்ன குழந்தைங்க 6th பாஸ் ஆனவங்க இன்றைக்கி ப்ரீ ஜூனியர் எக்ஸாம் எழுதலாம். அவங்கள வந்து வீட்டில் வச்சிட்ருக்காம நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பள்ளியில் வந்து சேர்த்தி விடுங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வயசில் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம்னா அவங்க வந்து சீக்கிரமாக 10th முடிக்கிறதுக்குள்ளே போத் ஹையர் முடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெயிலில் அங்கங்கே விளையாடுறதுக்கு விடாமல், அங்கங்கே சுற்றுறதுக்கு விடாமல் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க. ஒரே 1 மணி நேரம், தினத்துக்கு 1 மணி நேரம் மட்டும் அந்த குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனடியாக இப்போவே இந்த வீடியோ கேட்ட உடனே நீங்கள் வந்து போய் சேர்த்து விடு. அதாவது நிறைய பேரோட லட்சியம் என்னென்னா அரசாங்க வேலை வந்து பெறுவது. அதாவது ஈஸியாக இப்போ குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் முடித்தா சீக்கிரமாக வந்து நமக்கு வேலைக்கு கிடச்சிரும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுதான் உண்மை. அதே மாதிரி நமக்கு வந்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரோ அல்லது தமிழ் ஜூனியரோ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமும் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது வந்து அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக வந்து வேணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பள்ளியில் போய் சேர்ந்து நீங்கள் வந்து படித்து பாஸ் பண்ணி நல்ல கவர்மெண்ட் வேலை பிடிங்க. கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் கன்சர்ன் எங்கேயா இருந்தாலும் சரி, இன்றைக்கி கேட்குறதெல்லாம் டைப்பிங் ஸ்பீடு இருக்கான்னு பார்க்குறாங்க, நல்ல ஸ்கில் இருக்கா, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் நல்லா படிச்சிருங்க. அதாவது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த டைப்ரைட்டிங் பற்றி ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு நகரங்கள், இது எல்லா பக்கம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. என்னோடய ஆசை முக்கியமாக அதுதான். இதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளவு விளம்பரங்கள் கொடுத்துட்ருக்கோம். விளம்பரங்கள் இல்லாமல் எதுவுமே வந்து இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் நடக்காது. இப்போ தான் ஒருத்தர் கால் பண்ணார், இப்போ வந்து சேர்ந்தா எக்ஸாம் போயிடலாமா ஆகஸ்ட்டில், டக்குன்னு எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டார். டக்குன்னெல்லாம் எழுத முடியாதுப்பா, நீங்கள் வாங்க வந்து படிங்க. இது ஸ்கூல் பாடமோ காலேஜ் பாடமோ இல்லை, வெடிய படித்து வெடிஞ்சு போய் எழுதிட்டு வர்றதுக்கு இது ஸ்கூல் பாடம் காலேஜ் பாடம்னா அந்த மாதிரி ஓகே, ஒரு நாள் வந்து நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். பட் இதெல்லாம் அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். டெய்லி கிளாஸ் ஒழுக்கமாக வரணும். பஞ்சுவாலிட்டினா என்ன, டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூட்டில் போனால் தான் கற்றுக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு மேலே கேர் எடுப்போம், அதுதான் உண்மை. எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும், இந்த பையன் சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறது தான்
வணக்கம். நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத எல்லாரோட லட்சியமும். அதாவது இன்றைக்கி நிறைய படிக்கணும், படித்தா நல்ல வேலை கிடைக்கும், அதுதான் உண்மை. அதே சமயத்தில் நல்ல படிப்போட நம்ம வந்து டிகிரியோட கண்டிப்பாக நம்ம வந்து டைப்ரைட்டிங் போத் ஹையர் பண்ணுங்க. அதாவது அதிகமாக போட்டி இல்லாமல் அதிக சம்பளத்தோட உடனே வந்து வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் வந்து படித்தோம்னா ஈஸியாக நமக்கு வந்து வேலை கிடச்சிரும். அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, கீபோர்டை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம், அது உண்மை தான். இங்கிலீஷ் நாலேஜ் வரும், உண்மை தான். நல்ல ப்ரொனவுன்சியேஷன் வரும், அதெல்லாம் உண்மை தான். அதனால் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அரசு அங்கீகாரம் பெற்ற பயிலகத்தில் படித்து நல்ல வேலை வாய்ப்பை வந்து பெற வாழ்த்துகின்றேன்.